அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னைக்கு புனர்பூசம். அதுவும் நான் சொன்னேன், இதே மாரி ஒரு பௌர்ணமியில உங்களுக்கு வந்தது. இதே புனர்பூசம் ஒரு தை மாதம் அது வந்து ஜனவரி 17 வந்தது, 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாரி இப்போ இந்த ஆடி அமாவாசையிலேயே சித்தர்களது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் இன்றைக்கி வந்து தெரிஞ்சது. நான் ஒரு விஷயம் தெரியுங்களா, இன்றைக்கி 369 முறை, கொஞ்ச நாளாகவே 369 முறை எழுதுறதில்ல. இன்றைக்கி நான் காலையில் எழுதிட்டேனே. நான் இன்றைக்கி காலையில் எப்படியோ எனக்கு வந்து பின்னாடி வீட்டில் வந்து பின்னாடி ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணி நைட் ஃபுல்லாக அந்த புல்டோசர் இதுங்களை எடுக்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால காலையில் எழுந்துட்டேன். அதனால் டைம் கிடச்சி கொஞ்சோண்டு காலையிலேயே இன்றைக்கி நான் வந்து ஓம் பழனிசாமி போட்டின்னு 369 முறை எழுதிட்டேன். அதனால் வேண்டி ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒன்று தெரிய வந்தது. அது என்னதுன்னா, ஒவ்வொரு மாதமுமே பூச நட்சத்திரம் அன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்ல, 9 பேர் இருக்கிறாங்க. இடும்பனுக்கு பின்னாடி முருகர். ஏன் அது இடும்பன் முக்கியம்? அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கநாதர், அதுக்கு முன்னாடி வந்து சமயபுரம் மாரியம்மா, அகஸ்தியர், இவங்கெல்லாம் பூச நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க. தைப்பூசம் அன்றைக்கி ஜீவசமாதி ஆனவங்க. திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபுரத்தை கட்டிய அம்மணியம்மா, அதுக்கப்புறம் அகஸ்தியர் இவங்கெல்லாம் தைப்பூசத்தோடு சம்மந்தப்பட்டவங்க. முருகர், இடும்பன் இவங்கெல்லாம். அதே மாதிரி தைப்பூசத்துலேயே ஏதாவது வள்ளலார். அதே மாதிரி இவங்களுக்கு ஐயா வைகுண்டர், இவங்க எல்லாமே ஓங்காரக்குடியில் அரங்கநாதர், இவங்க எல்லாம் அந்த தைப்பூசத்தோடு சம்மந்தப்பட்டவங்க. மொத்தம் ஏறக்குறைய 9 பேர் வராங்க. நீங்கள் 7 நெல்லிக்காய் வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதில் இன்னொரு மேட்ரு கிடச்சிக்குது இப்போது. அது என்னதுன்னா, பூச நட்சத்திரம் அன்னைக்கு சித்தர்களை வணங்குறது ரொம்ப நல்லது. நான் இது வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறேன். தைப்பூசத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க, தைப்பூசம் சமயத்தில் ஜீவசமாதி ஆனவங்க, இது வரைக்கும் நான் பூச நட்சத்திரத்துக்கு 7 நெல்லிக்காய் வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதுலேயும் ஆடி மாதத்தில் வர்ற பூசமில் சித்தர்களை வணங்குனீங்கன்னா அந்த சித்தர்கள் உங்களுக்கு காட்சியாக கொடுப்பாங்க. அந்த சித்தர்கள் உங்களுக்கு கனவுலேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சித்தர்கள் உங்களுக்கு கூட அவ்வளோ தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்குது. இந்த முறை தவற விடாமல் நைட்டு இப்போ வந்து இப்போயே தொடங்கிடுச்சு. 6:15 மணிலேருந்து பூசம் தொடங்கிடுது. அமாவாசை மிட் நைட் 1 இருக்குது. பூசம் அமாவாசை ரெண்டும் ஒன்றாகிற சமயத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற சித்தர்கள்லாம், அப்புறம் நீங்கள் வணங்குற சித்தர்கள் பேரெல்லாம் சொல்லி போற்றி சொல்லிட்டுங்க. வீட்டில் சக்கரை கல்கண்டு இருந்தால் கூட வச்சு ஒரு தீபம் ஏற்றி சொல்லிவிடுங்க போதும். எல்லா சித்தரையும் சொல்கிறதுனால. இல்லை, நாளைக்கு பிரதமையாக இருந்தாலும் ஆடி மாதத்தில் வர பூசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்தர்களுக்கு. அதனால் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் பூசம் இருக்குது. அதிலையாவது எல்லா சித்தர்களையும் 18 சித்தர்கள்லாம் என்னான்னு பார்த்துங்க நெட்டில். நீங்கள் இப்போ என்னென்ன கும்பிட்றீங்கன்னு பார்த்துங்க. எனக்கு டெய்லியே நான் சொல்கிற சித்தர்கள் பேரெல்லாம் சொல்கிற பாருங்கள். போகர் சித்திரை போற்றி, கொங்கண சித்திரை போற்றி, கோரக்க சித்திரை போற்றி, மானூசாமிகளே போற்றி, ஒட்டன் சத்திர ராமசாமி சித்திரை போற்றி, சத்குரு கனகம்பட்டி பழனிசாமி ஐயா போற்றி, ஸ்ரீலஸ்ரீ பரஞ்சோதி பாபா போற்றி, கடுவலி சித்திரை போற்றி, இடைக்காடு சித்திரை போற்றி, சென்னிமலை முருகன் கோயிலுக்கு பின்னால் இருக்கின்ற பின்னாக்கு சித்திரை போற்றி, உத்திரட்டாதி டமரக சித்திரை போற்றி, யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா, திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபத்தை கட்டிய அம்மணி அம்மா போற்றி, அருணகிரிநாதரே போற்றி, கிருபானந்த வாரியாரே போற்றி, பாம்பன் குமரகுதாசரே போற்றி, பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனவே ராகவேந்திரது வள்ளலாரே போற்றி, ரமண மகிழ்ச்சியை போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி, சத்குரு சாய்நாத் மகராஜ் ஜெய், சத்யநாராயணா போற்றி, புட்டபத்தி சாய்பாபா போற்றி, இது ஐயா வைகுண்டரே போற்றி, ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை போற்றி, ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக, போரூர் சிதம்பர சித்தரே போற்றி. இத்தனை பேருக்கு டெய்லியே நான் சொல்கிறது சொல்லி எனக்கு பைஹார்ட் ஆகிட்டுது. இந்த வீடியோவை கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு நான் சொல்லும்போது அப்படியே கூட சொல்லிவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக டக்குன்னு, ஏன்னா இப்போ ஈவினிங் தொடங்கிட்டு அமாவாசையும் பூசமும் சேர்ந்து நைட்டு 1 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இதை சொல்லிவிட்டு ஒரு விளக்கு மட்டும் இந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு போதும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இங்கே சித்தர்களெல்லாம் கொஞ்சம் சித்தர்கள் தான் படங்கள் இருக்குது என்கிட்ட. அதனால் இதை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து பூசம் நட்சத்திரத்தில் இப்போ நம்ம காலையிலேருந்து பண்ணது புனர்பூசம் கனகம்பட்டி ஐயாவுக்காக. ஆனால் ஆடி மாதமே வர அமாவாசையே சித்தர்களுக்கு முக்கியம். ஆனால் பூச நட்சத்திரத்தில் சித்தர்களை வணங்கினா உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கும். ஏன் பூசம் மாதம் பூசத்தில் 9 பேர் வராங்கன்னு நான் சொன்னது. அந்த 9 பேருமே பூச நட்சத்திரத்தில் ஜீவ சமாதி ஆனவங்க. அப்போவே சித்தர்களுக்கு சம்மந்தங்குதுன்னு புரிஞ்சு போகுது பாருங்கள் நம்மளுக்கு. அது நான் என்ன சொல்லிட்டேன், அந்த ஸ்ரீரங்கநாதர் முருகர் எல்லாம் சொல்லிட்டேன் நான். அதில் இப்போ தான் அது என்ன விஷயம்னு புரியுதுன்னா, அந்த சித்தர்களுக்கே சம்மந்தங்குது அந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு சம்மந்தங்குது. ஆனால் அது பூச நட்சத்திரனாவே ஆன்மீகம்னு நினச்சி விஷால் சார் ஒன்று சொன்னார். பூச நட்சத்திரனாவே நம்மளுக்கு வந்து அது ஆன்மீகமாக இருக்குது. ஜீவ சமாதி ஆகிறதுலாம் இவங்கெல்லாம் வள்ளலாரெலாம் ஆயிருக்கிறாங்க. அதனால் அது அப்படியே ரொம்ப துறவரம் பூண்டுறவங்க தான் பூச நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இல்லைனா பூச நட்சத்திரனாவே துறவரம் போட்டுருது அப்படின்னு நினச்சிக்க முடியாது.
எப்பவுமே அவர் ஒன்று சொல்லுவார், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள் நடக்கும் ஒரு ஒரு விஷயத்துலையும் அப்படின்ற மாதிரி. ஒரே ராசியால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குன்ற மாதிரி இன்னொரு விஷயமா அவர் சொன்னார். இதே பூச நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட்ட இன்னொன்று 2, 3 சொன்னார் அவர். 9வது பாவம், 12ஆம் பாவம்லாம் நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதில் இன்னொன்று இதே பூச நட்சத்திரத்து கூட சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் அந்த 2 ஒய்ஃப் இருக்கிறது, இல்லைன்னா மறைமுகமாக இன்னொரு வாழ்க்கை, அதாவது அஃபேர் மாதிரி இருக்கிறது, அதுங்களும் இது கூட சம்மந்தப்படும். அதே சமயத்தில் ஆன்மீகமாக துறவரம் போகிறது, அந்த நாளில் ஜீவ சமாதி ஆகுது, அதுவும் இதில் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த பூசம் அதுலேயும் அந்த அவர் தான் சொன்னது இந்த விஷயத்த. ஆடி மாதத்தில் வர பூச நட்சத்திரத்தில் இந்த சித்தர்களுக்கு குண்டலினி சக்தி எழுப்புறதோ அல்லது அந்த சித்தர்களுக்கு கூட சம்மந்தப்படுறதோ, அந்த சித்தர்களை வணங்குறதோ, அதுக்கு அது அற்புதமான விஷயம்னு. ஆனால் மாதமும் நம்ம இனிமேல்ட்டு பூசம் நட்சத்திரம்னா இது வரைக்கும் நான் 9 பேர் தான் சொல்லிட்டு இருந்தேன். இனிமேல்ட்டு நம்ம பூசம் நட்சத்திரனாவே எல்லா சித்தர்களுமே சொல்லி போற்றி சொல்லிடலாம். முடிஞ்சால் 11 நெல்லிக்காய் வைக்கலாம், இல்லை வேறு ஏதோ கூட நம்ம நிவேதனம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ இன்றைக்கே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர். நைட்டு 1 மணிக்குள்ளே நீங்கள் அதை சொன்னீங்கன்னா பூசம் அமாவாசை 2ம் இருக்கும். ஆனாலும் நாளைக்கு நீங்கள் பார்த்தா கூட விடாதீங்க. அதுலேயும் ஆடி மாதத்தில் வர பூசம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காரு அவர். அதனால் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த ஷேர் பண்ணி அந்த ஹால் என்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.